இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தவிக தலைவர் விஜய் நல்ல காலத்திலேயே வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கு 1000 முறை யோசிப்பார். இப்போது தேர்தல் காலம், 1000 நிபந்தனைகளை விதிக்கிறது தேர்தல் ஆணையம். அதோடு வெயில் வேறு. அதனால் தலைவர் அடுத்த லோக்சபா தேர்தலுக்கு தான் வெளியில் வந்து தீவிரமாக பிரச்சாரம் செய்வார் என்று நினைத்தோ என்னவோ, திருச்சி திருவெரும்பூர் தவிக வேட்பாளர் விஜய் புது உத்தியை கையாள தொடங்கியுள்ளார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றபோது தவிக தலைவர் விஜயின் பொம்மையுடன் சென்றார். தமிழக தேர்தல் வரலாற்றில் யாரும் செய்யாத முயற்சியாக விஜய் பொம்மையுடன் தவிக வேட்பாளர் சென்றது அனைவரின் கவனத்தையும் கவர்ந்துள்ளது. இதுகுறித்து நவல்பட்டு விஜய் கூறியதாவது: திமுகவில் 40 ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்தேன். எந்த அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. என் உழைப்பை கேள்விப்பட்டு முதல் முறையாக எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை தவிக தலைவர் விஜய் வழங்கியுள்ளார். அதற்கு விசுவாசமாக இருப்பேன். தொகுதி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. வெற்றி பெறுவேன். எனக்கு வாய்ப்பளித்த தலைவர் விஜய் என்னுடன் எப்போதும் இருக்கும் உணர்வை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அவரது பொம்மையை தயார் செய்தேன். பிரச்சாரத்திற்கு விஜய் பொம்மையுடன் செல்லும் போது அவரே நேரில் வந்தது மாதிரிதான் மக்கள் உணர்கின்றனர். அதை வேட்புமனு தாக்கலின் போதே தெரிந்து கொண்டேன் என்றார்.